வணக்கம். தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல். முதலில் தலைப்புச் செய்திகள். விஷச்சாராய சம்பவத்தில் யார் தவறு செய்திருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்துவோம். கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. பெற்றோரை இழந்து வாடும் குழந்தைகளின் கல்வி கட்டணத்தை அரசே ஏற்கும் எனவும் முதல்வர் அறிவிப்பு. மனசாட்சி என்பது கொஞ்சம் இருந்தால் பதவி விலகுங்கள். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கள்ளச்சாராய வழக்குகளில் தண்டனை பெற்று மனம் திருந்தியவர்கள் சுயதொழில் தொடங்க மறுவாழ்வு நிதி ஒதுக்கீடு. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை மானிய கோரிக்கையில் அறிவிப்பு. போட்டித் தேர்வுகளில் முறைகேட்டில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் சிறை, 1 கோடி ரூபாய் அபராதம். புதிய சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருவதாக அரசாணை வெளியிட்டது மத்திய அரசு. பாஜகவின் ஊழல் தேசத்தை பலவீனமாக்கி வருகிறது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. ஜூலை 5ஆம் தேதி தொடங்குகிறது 8வது தமிழ்நாடு பிரீமியர் லீக் தொடர். சேலத்தில் போட்டிகள் துவக்கம் என TNCA தகவல். T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் இந்தியா வங்கதேசம் இன்று பலப்பரீட்சை. இரவு 8 மணிக்கு ஆன்டிகுவா மைதானத்தில் போட்டி நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். கள்ளச்சாராய தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எடுக்கப்பட்டுள்ள கள்ளச்சாராயம் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்தார். மேலும் தமிழகத்தில் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒழிக்கவும் முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கினார். கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழக அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் இந்த அரசு செய்யும். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அவர்கள் எதிர்கால நலனை கருத்திலே கொண்டு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியோடு பின்வரும் நிவாரணங்கள் கூடுதலாக வழங்கப்படும். பெற்றோர் இருவரையோ அல்லது ஒருவரையோ இழந்து வாடும் குழந்தைகளின் இடப்படைப்பு வரையிலான கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணம் உள்ளிட்ட அனைத்து செலவினங்களையும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளும். விஷச்சாராய விவகாரம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுகவினர் குண்டுகட்டாக வெளியேற்றப்பட்டனர். விஷச்சாராய மரண விவகாரத்தை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை தந்தனர். பேரவை தொடங்கியதும் விஷச்சாராய விவகாரம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி கடும் அமளியில் ஈடுபட்டனர். விதிக்கு புறம்பாக அவை மாண்பை கெடுக்கும் வகையில் செயல்பட்டதாக கூறி அதிமுகவினரை வெளியேற்ற சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து அங்கிருந்த அவை காவலர்கள் அதிமுகவினரை குண்டுகட்டாக வெளியேற்றினர். மனசாட்சி என்பது கொஞ்சம் இருந்தால் பதவி விலகுமாறு முதலமைச்சர் ஸ்டாலினை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அருந்தி 50 உயிர்கள் பலியான பிறகு அதிகாரிகளை மாற்றிவிட்டால் போன உயிர்கள் திரும்பி வருமா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்த விவாதம் நடத்த கோரி கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் முழக்கமிட்டபோது அவையில் இல்லாமல் ஒளிந்து கொண்டிருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் தங்களை சபாநாயகர் அராஜக போக்குடன் வெளியேற்றிய பிறகு ஜனநாயக மாண்பு காப்பாளர் என்று ஒரு நாடகமாடி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்த முற்றிலும் ஏற்கத்தகாத ஒரு விளக்கத்தை அளித்துள்ளதாக சாடியுள்ளார். எரிசாராயம் கடத்தல், போலி மதுபானம் கடத்தல் மற்றும் அண்டை மாநிலங்களில் இருந்து மதுபானம் கடத்தல் ஆகிய குற்றங்களில் ஈடுபடுவோரை பிடிக்க சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் மாநிலம் முழுவதும் 101 மதுவிலக்கு அமலாக்க பிரிவு அலகுகள் செயல்படுத்தப்படுகிறது என்றும் 2023-24ஆம் ஆண்டில் 12,431 கள்ளச்சாராய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 12,422 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதுடன் 4,64,152 லிட்டர் கள்ளச்சாராயம் அழிக்கப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் யாரோ ஒருவர் செய்த தவறுக்காக முதலமைச்சரை பொறுப்பேற்க வேண்டும் என கூறுவது தவறு என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் சென்னை ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு எழுதாததால் தான் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனும் அவரது கணவரும் சிறந்த மருத்துவர்களாக இருப்பதாக தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தில் தமிழக அரசு வெளிப்படைத்தன்மையோடு விசாரணை நடத்தி வருவதாக கூறினார். இந்த விவகாரத்தில் அதிமுக மலிவான அரசியல் செய்வதாகவும்
தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை உள்ள எதிர்க்கட்சியாக அவர்கள் செயல்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மதுரையில் கள்ளச்சாராயம் விற்பனை தொடர்பாக மக்கள் புகார் அளிக்க தொலைபேசி எண்களை மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அறிவித்துள்ளார். கட்டணமில்லா தொலைபேசி எண் 10581, காவல்துறை கட்டுப்பாட்டு அறை எண் 100, மாநகர காவல் வாட்ஸ்அப் எண் 8300021100 ஆகிய எண்களில் புகார் அளிக்கலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். புகார் அளித்தால் தகவலின் அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தகவல் கூறும் நபர் குறித்த ரகசியம் காக்கப்படும் என்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதில் தீவிரமாக இருந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட முன்னாள் காவல் கண்காணிப்பாளர் மோகன்ராஜ் அரசியல் அழுத்தம் காரணமாகத்தான் விருப்ப ஓய்வு பெற்றார் என்பதை தற்போதைய கள்ளச்சாராய மரணங்கள் உறுதிப்படுத்துவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மோகன்ராஜை மிரட்டியவர்கள் யார் என்பதையும், இதனை அறிந்தும் நடவடிக்கை எடுக்காமல் கண்டுகொள்ளாமல் இருந்த காவல்துறை அதிகாரிகள் யார் என்பதையும் விசாரித்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த நிதியாண்டை காட்டிலும் 2023-24 நிதியாண்டில் டாஸ்மாக் மூலம் 1734 கோடியே 54 லட்சம் ரூபாய் அதிகமாக மது விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறையின் கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டில் திருவள்ளுவர் தினம், குடியரசு தினம், சுதந்திர தினம், காந்தி ஜெயந்தி உள்ளிட்ட 8 நாட்கள் தவிர இதர நாட்களில் இயங்கியதன் மூலம் 45,855 கோடியே 67 லட்சம் ரூபாய்க்கு மது விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டை விட நடப்பு நிதியாண்டு 1734 கோடியே 54 லட்சம் ரூபாய் அளவிற்கு கூடுதலாக மது விற்கப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. சென்னை மெரினாவில் கலங்கரை விளக்கு முதல் தீவுத்திடல் வரை பாரம்பரிய வழித்தடம் 10 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்படும் என அமைச்சர் சேகர் பாபு அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட அவர், பாரம்பரிய வழித்தடம் 2 கட்டங்களாக ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தால் மேம்படுத்தப்படும் என தெரிவித்தார். அண்ணா சாலை மற்றும் பழைய மகாபலிபுரம் சாலையில் நகர மறுசீரமைப்பு செய்து தன்னிறைவு பகுதிகளாக உருவாக்க உள்ளூர் பகுதி திட்டம் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் சென்னையில் 60 கோடி மதிப்பீட்டில் தியாகராய நகர், ஐயப்பன் தாங்கல், திருவான்மையூர், பாடியநல்லூர், ஆவடி, வள்ளலார் நகர் ஆகிய 6 பேருந்து நிலையங்கள் மேம்படுத்தப்படும் என அமைச்சர் சேகர்பாபு அறிவித்தார். சென்னை மாநகரின் நீர்வழிகளை மறுசீரமைக்கும் பணிகள் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் முடிவடையும் என தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய கொள்கை விளக்க குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. அடையாறு மற்றும் கூவம் ஆற்றங்கரைகளில் வாழும் குடும்பங்கள் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் கட்டப்பட்ட குடியிருப்புகளில் குடியமர்த்தப்படுவதாகவும், தற்போது வரை அடையாறு மற்றும் கூவம் பகுதிகளில் 18,535 குடும்பங்கள் மறு குடியமர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள குடும்பங்கள் வருகின்ற 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் மறு குடியமர்வு செய்யப்படுவார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கள்ளச்சாராய வழக்குகளில் தண்டனை பெற்று விடுதலையான மனம் திருந்திய நபர்கள் 50,000 மானியத்துடன் சுயதொழில் தொடங்க 5 கோடி ரூபாய் மறுவாழ்வு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என மானிய கோரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் உள்ள 45 மதுவிலக்கு சோதனை சாவடிகளில் வாகன பதிவின் அடையாளம் காணும் தானியங்கி கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்படும் என்றும், மத்திய நுண்ணறிவு பிரிவில் பணிபுரியும் காவல் அலுவலர்களுக்கு தொழில்நுட்ப கருவிகள் வழங்கப்படும் என்றும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை தெரிவித்துள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று வரலாறு படைப்போம் என பாமகவைச் சேர்ந்த சௌமியா அன்புமணி கூறியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்த தருமபுரி மக்களுக்கு சௌமியா அன்புமணி நன்றி தெரிவித்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் முன்கூட்டியே தெரிந்திருந்தால் ஏராளமானோரை காப்பாற்றியிருக்கலாம் என்றார். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறாவிட்டாலும் தருமபுரியில் காவிரி உபரிநீர் திட்டம், சிப்காட் தொழிற்பேட்டை வருவதற்கு போராடுவோம் என அவர் கூறினார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்ற விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது தமிழக அரசின் டான்டி நிர்வாகம் மாஞ்சோலை தோட்டத்தை எடுத்து நடத்த இயலுமா என்பது தொடர்பாக தெரிவிக்க அரசு தரப்பில் அவகாசம் கோரப்பட்டது. அதே சமயம் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்காக பிபிடிசி நிறுவனம் தரப்பில் இருந்து மின்சாரம், குடிநீர் ஆகியவற்றை நிறுத்தும் நடவடிக்கைகளும் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் தமிழக அரசு தரப்பிலும் பிபிடிசி நிறுவனம் தரப்பிலும் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என தெரிவித்தனர்.
காரைக்கால் அம்மையார் கோவிலில் மாங்கனி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மாங்கனி திருவிழா கடந்த 19ஆம் தேதி மாப்பிள்ளை அழைப்புடன் கோலாகலமாக தொடங்கியது. காரைக்கால் அம்மையார் என்று அழைக்கப்படும் புனிதவதி தாயார் பரமதத்த செட்டியார் திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடைபெற்றதைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான மாங்கனி திருவிழா கைலாசநாதர் கோவிலில் நடைபெற்றது. புனிதவதி தாயார் பிச்சாண்டவ மூர்த்தி சுவாமிக்கு மாங்கனியை வழங்கியதை நினைவுகூரும் வகையில் வீதியுலா வந்த சுவாமி மீது பக்தர்கள் மாங்கனிகளை வீசி நேர்த்திக்கடன் செலுத்தினர். போட்டித் தேர்வுகளில் முறைகேட்டில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று மத்திய அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போட்டித் தேர்வுகளில் முறைகேட்டில் ஈடுபட்டால் 1 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுஜிசி நெட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதைத் தொடர்ந்து வருகின்ற 25 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் நடக்கவிருந்த CSIR நெட் தேர்வும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ள தேர்வுகள் முகமை அமைப்பு தவிர்க்க முடியாத காரணத்தால் தேர்வு ரத்து செய்துள்ளதாகவும் தேர்வு தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. யுஜிசி நெட் தேர்வு மற்றும் CSIR நெட் தேர்வு ரத்துகளால் தேர்வுகள் முகமை மீது பாதிக்கப்பட்டவர்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். பாஜகவின் ஊழல் தேசத்தை பலவீனமாக்கி வருவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கூறியுள்ளார். நீட் மற்றும் நெட் தேர்வுகளில் முறைகேடு நடைபெற்றதோடு வினாத்தாள் கசிந்ததாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளை சுட்டிக்காட்டி பிரியங்கா காந்தி அறிக்கை வெளியிட்டுள்ளார். கடந்த 4 ஆண்டுகளில் நாட்டில் 43 ஆட்சேர்ப்பு தேர்வுக்கான வினாத்தாள்கள் கசிந்திருப்பதாகவும் வினாத்தாள் கசிவு என்பது தேசிய பிரச்சினையாக உருவெடுத்திருப்பதாகவும் இதில் கூறியுள்ளார். பாஜக ஆட்சியில் நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான இளைஞர்களின் வாழ்க்கையை பாழாக்கி இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். உலகிலேயே அதிக இளைஞர்களை கொண்ட நாடாக இந்தியா உள்ள நிலையில் இளைஞர்களை திறன் மற்றும் திறமை கொண்டவர்களாக உருவாக்குவதற்கு பதிலாக பாஜக அரசு அவர்களை பலவீனமாக்கி வருவதாக கூறியுள்ளார். கேரளாவில் நாடாளுமன்ற தேர்தலில் இடதுசாரிகள் கூட்டணி தோல்வியை தழுவியதைத் தொடர்ந்து அம்மாநில முதல்வர் பினராயி விஜயனுக்கு கட்சிக்குள் எதிர்ப்பு வலுத்துள்ளது. கட்சி மூத்த தலைவர்கள் தாமஸ் ஐசக், சுதாகரன் உள்ளிட்டோர் கட்சி தோல்விக்கு பினராயி விஜயனின் மக்கள் விரோத நடவடிக்கையே காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சூழலில் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற கட்சி கூட்டத்தில் பினராயி விஜயன் உள்துறையை சரியாக கையாளவில்லை, விலை உயர்வை கட்டுப்படுத்தவில்லை, முறையாக ஓய்வூதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என தலைவர்கள் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டத்தில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் காய்ச்சலால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு காய்ச்சல் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக டெங்கு மற்றும் எலிக்காய்ச்சல் பரவலும் தீவிரமடைந்துள்ளதாக கூறும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் இதுவரை 9550 பேர் காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்றுள்ளதாக தெரிவித்தனர். மேலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய உள்ளதால் காய்ச்சல் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கின்றனர். 2024ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளின் 8வது சீசன் வரும் ஜூலை 5ஆம் தேதி சேலத்தில் தொடங்க இருப்பதாக TNCA உதவி செயலாளர் பாபா கூறியுள்ளார். 5 இடங்களில் 32 போட்டிகள் நடத்தப்பட உள்ளன எனவும் முதல் பரிசாக 50 லட்சம் ரூபாயும் 2வது பரிசாக 30 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் கடந்த ஆண்டு ஜூன் 18ஆம் தேதி காலிஸ்தான் தீவிரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் சுட்டுக் கொல்லப்பட்டார். நிஜார் கொல்லப்பட்டு ஓராண்டு நினைவாக அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. கனடாவின் இந்த செயலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்திற்கு அரசியலில் இடமளிக்கும் எந்த நடவடிக்கையையும் இந்தியா எதிர்க்கும் என வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியிருக்கிறார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் யூரோ கோப்பை கால்பந்து தொடரின் பரபரப்பான லீக் போட்டியில் ஸ்லோவேக்கியாவை உக்ரைன் சாய்த்தது. குரூப் இ பிரிவில் நடைபெற்ற இந்த போட்டியின் முதல் பாதியில் ஸ்லோவேக்கியா 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றது. எனினும் 2வது பாதியில் உக்ரைனின் கை ஓங்கியது. 54வது நிமிடத்தில் ஷெபாரென்கோவும் 8வது நிமிடத்தில் யாம்சுக்கும் கோல் அடித்தனர். இதனால் ஆட்ட நேர முடிவில் 2-1 என்ற கோல் கணக்கில் ஸ்லோவேக்கியாவை உக்ரைன் வீழ்த்தி இ பிரிவு புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேறியது. மகளிர் கால்பந்து அணியினருக்கு சம ஊதியம் வலியுறுத்தி டென்மார்க் ஆடவர் கால்பந்து அணியினர் சம்பள உயர்வை மறுத்துள்ளனர். இது தொடர்பான அறிவிப்பில் மகளிர் கால்பந்து அணியினரின் அடிப்படை ஊதியம் ஆடவர் கால்பந்து அணியினருக்கு வழங்கப்படுவது போல் இருக்க வேண்டும் என்றும் தங்களுக்கு சம்பள உயர்வு வேண்டாம் என்றும் டென்மார்க் ஆடவர் கால்பந்து அணியினர் அறிவித்துள்ளனர். வீராங்கனைகளுக்கு ஊதிய பாரபட்சம் இருக்கும் சூழலில் டென்மார்க் ஆடவர் கால்பந்து அணியினரின் இந்த முன்னுதாரண அறிவிப்பை ரசிகர்கள் பாராட்டி வருகின்றனர். T20 உலகக்கோப்பை தொடரின் சூப்பர் 8 சுற்றில் இந்தியா இன்று வங்கதேசத்துடன் மோதவுள்ளது. ஆன்டிகுவாவில் உள்ள சர் விவியன் ரிச்சர்ட்ஸ் மைதானத்தில்
இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு இந்த போட்டி தொடங்க உள்ளது. சூப்பர் 8 சுற்றில் ஆப்கானிஸ்தானிடம் வெற்றி பெற்ற இந்தியா வங்கதேசத்தையும் வீழ்த்தி அரையிறுதி வாய்ப்பை பிரகாசப்படுத்த முனைப்பு காட்டும். வங்கதேச அணி முதல் போட்டியில் ஆஸ்திரேலியாவிடம் தோல்வியடைந்திருப்பதால் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. வங்கதேசத்தை குறைத்து மதிப்பிட முடியாது என்பதால் இந்த போட்டியில் விறுவிறுப்பிற்கு குறைவிருக்காது என எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விஷச்சாராய சம்பவத்தில் யார் தவறு செய்திருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்துவோம். கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. பெற்றோரை இழந்து வாடும் குழந்தைகளின் கல்வி கட்டணத்தை அரசே ஏற்கும் எனவும் முதல்வர் அறிவிப்பு. மனசாட்சி என்பது கொஞ்சம் இருந்தால் பதவி விலகுங்கள். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கள்ளச்சாராய வழக்குகளில் தண்டனை பெற்று மனம் திருந்தியவர்கள் சுயதொழில் தொடங்க மறுவாழ்வு நிதி ஒதுக்கீடு. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை மானிய கோரிக்கையில் அறிவிப்பு. போட்டித் தேர்வுகளில் முறைகேட்டில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் சிறை, 1 கோடி ரூபாய் அபராதம். புதிய சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருவதாக அரசாணை வெளியிட்டது மத்திய அரசு. பாஜகவின் ஊழல் தேசத்தை பலவீனமாக்கி வருகிறது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. ஜூலை 5ஆம் தேதி தொடங்குகிறது 8வது தமிழ்நாடு பிரீமியர் லீக் தொடர். சேலத்தில் போட்டிகள் துவக்கம் என TNCA தகவல். T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் இந்தியா வங்கதேசம் இன்று பலப்பரீட்சை. இரவு 8 மணிக்கு ஆன்டிகுவா மைதானத்தில் போட்டி நடைபெறுகிறது. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.